அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கங்குவா படத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது கங்குவா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையாங்கிறத பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. கங்குவா படத்தை பார்த்திங்கன்னா ஆடியன்ஸ் தியேட்டரில் போய் பார்த்துருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வித கருத்துக்கள் தராங்க. அதாவது படம் பல பேர் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, பல பேர் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க, பல பேர் இன்னும் தாறுமாறாக பேசுகிறாங்கன்னு வைக்கல. அது அவங்களோட கருத்து, அவங்க பணம் கொடுத்துருக்காங்க, பேசுகிறாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா மூத்த பத்திரிகையாளர்னு சொல்லிட்டு டெய்லி ஒரு யூடியூப் சேனலுக்கு அந்த படத்தோட ப்ரொடியூசர், அந்த படத்தோட ஹீரோ, அந்த படத்தோட டைரக்டர், அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர், அந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் இப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை பேசிகிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க பேசுகிறவங்க பல படம் எடுத்த மாதிரியும் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. அது ஏன் தான் தெரில. எந்த பத்திரிகையாளரும் பார்த்திங்கன்னா இப்படி பேச மாட்டாங்க. உண்மையாலுமே ஒரு யூடியூப் சேனலுக்கு 1000 ரூபா வாங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? இந்த படம் நல்லா இருக்கா நல்லா இல்லைங்கிறது முக்கியம் கிடையாது. இந்த படம் டோட்டலாக ஃபாரஸ்ட்லேயே எடுத்திருக்காங்க. ஃபாரஸ்ட்டில் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றும் இல்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு மேலே ஒரு காட்டுக்குள்ளே வண்டி ஓட்டிகிட்டு போகிறீங்க. எவ்வளோ பூச்சி உங்களுக்கு கண்ணில் அடிக்குது. ஒன்றும் இல்லை, மலாட்டம் வந்த டயத்தில் ஸ்ட்ரீட் லைட்டில் எவ்வளோ ஈசல் பூச்சி அடிக்குது, என்னென்ன விஷஜந்துக்கள் வருது, எவ்வளோ பிரச்சனை ஆகுது. அவ்வளோ தூரம் ஒரு சினிமாட்டோகிராஃபர் கஷ்டப்பட்டு ஒரு மேக்கிங் பண்ணால் அது உட்காந்துட்டு வெறும் 1000 ரூபாய்க்கு வேண்டி பேசிட்டு நான் மூத்த பத்திரிகையாளர், சினிமா பத்திரிகையாளர்னு சொன்னால் எந்த விதத்தில் நம்ம ஏற்றுக்கிறது? உண்மையாலுமே எனக்கு தெரிஞ்ச மாதிரி இவங்க மூத்த பத்திரிகையாளராக இருக்க மாட்டாங்க, மூத்திர பத்திரிகையாளராக இருப்பாங்க தான் எனக்கு தெரியுது. அதாவது பார்த்திங்கன்னா கங்குவா படம் ஃபெயிலியரு, கங்குவா படம் அப்படி ஆயிடுச்சு, கங்குவா படத்தினால இவ்வளோ லாஸு அப்படின்னு இவங்க தான் சொல்லிட்டு தெரியுறாங்க. உண்மையாலுமே பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு படம் எடுக்கிற ஆள் சும்மா முட்டாள் மாதிரியெல்லாம் கிடையாது. இவங்க உட்காந்துட்டு பேசுகிறாங்கன்னு ஃபுல் மாதிரிலாம் கிடையாது. அதாவது ஆடியன்ஸை பார்த்திங்கன்னா ரொம்பவே எப்படி பண்ணுறாங்கன்னா ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. அதாவது சூர்யா விழுந்துட்டாரு, சூர்யா இவ்வளோ கோடி லாஸு, அவ்வளோ கோடி லாஸு ஒன்றும் இல்லை. இவங்க உட்காந்துட்டு இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க, அவங்க எவ்வளோ தூரம் யோசிக்க மாட்டாங்க. அதாவது கங்குவா பாட்டு 350 கோடி பட்ஜெட்டுன்னு வைங்க. ஃபஸ்ட் பார்ட்டு, செகண்ட் பார்ட் லீட் கொடுத்துட்டாங்க எங்களை. இப்போ ஃபஸ்ட் பார்ட்டில் ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 200 கோடி எடுக்குதுன்னு வச்சுக்காங்களேன். அப்புறம் சேட்டலைட்டு அது இதுன்ட்டு அவங்க போட்ட காசு எடுத்துருவாங்க. செகண்ட் பார்ட் அதாவது 75% யாருமே முடிச்சு வச்சுருவாங்க. இந்த 350 கோடி பட்ஜெட்லேயே ஃபஸ்ட்டு பார்ட்டும் எடுத்துருவாங்க. செகண்ட் பார்ட்டுக்கு லீடு கொடுத்தாச்சுன்னா ஒரு 75%, 50% படத்தை முடிச்சு வச்சுருவாங்க. அந்த விஷயம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அந்த கடைசியில் என்ன ஃபுட்டேஜ் எடுக்கலையோ அந்த ஃபுட்டேஜை எடுத்து எடிட்டிங்கில் மறுபடியும் ரெடி பண்ணி செகண்ட் பார்ட்டை விட்டால் இதே மாதிரி தான் ஆடியன்ஸ் போவாங்க, பார்ப்பாங்க. எல்லாருமே ஒரே மாதிரின்னு சொல்ல முடியாது. பல பேர்த்துக்கு பிடிச்சிருக்கு, பல பேர்த்துக்கு பிடிச்சிருக்காது. செகண்ட் பார்ட்டில் பிடிச்சிருந்து சில கோடிகளை மறுபடியும் எடுத்த போது அந்த ப்ரொடியூசருக்கு பணம் ஹீரோக்கு பணம் எல்லாத்துக்குமே பணம் இவனுக்கு தான் 1000 ரூபாய்க்கு வேண்டி மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. அதாவது இவங்க ஒரு தனிப்பட்ட வெறுப்பு, அந்த வெறுப்புக்கு வேண்டி பார்த்திங்கன்னா ஒரு படத்தை ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. அதாவது உண்மையுமே சொல்லப்போனால் அதாவது ஹாலிவுட் படத்தில் இந்த மாதிரி மேக்கிங் சீன் வந்துச்சுன்னா நல்லா இருக்குது, படம் சூப்பராக இருக்குது. அபோகலிட்டாவில் பார்த்திங்கன்னா மிஸ்டில் தான் ஷூட் பண்ணுவாங்க. அபோகலிட்டா இருக்கு படம் மாதிரி நான் இருக்குன்னு சொல்ல வரல. சில சீன்கள் அப்படி மிஸ்ட்லேயே தான் ஷூட் பண்ணுவாங்க. ஃபாகுங்கிற படம் பார்த்திங்கன்னா பல சீன்கள் பார்த்திங்கன்னா படம் ஒரு 75% பார்த்திங்கன்னா மிஸ்டில் தான் ஷூட் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா இவங்களுக்கு எல்லாமே தெரியுது, விஷுவல் தெரியுது, எல்லாமே தெரியுது. இதில் ஏன் தெரியல? கங்குவா படத்தில் ஏன் தெரியல? ஒன்றும் இல்லை. பிகில்ன்ட்டு ஒரு படம், அதில் ஒரு படத்துலேருந்து எடுத்த காட்சியிலே தான் சிங்கப்பெண்ணே அப்படிங்கிறது பெண்களை வச்சு ஒரு இது பண்ணியிருப்பாங்க. செகண்ட் ஹாஃபில் அந்த மிஸ்டில் பெண்கள் ஒரு ஃபைட் பண்ணுற மாதிரி தான் அந்த சீன் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் இவங்களுக்கு தெரியலையா? அதாவது பார்த்திங்கன்னா இவங்க தனிப்பட்ட வெறுப்புக்காக மக்களை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கிறது மட்டும் தெரியுது. கங்குவா படத்தை எல்லாருமே போய் தியேட்டரில் பாட்டு அவங்க இதை நீங்கள் சொல்லுங்கள். நான் இந்த பத்திரிகையாளர்களை பற்றி பேசணுன்றலாம் எனக்கு கிடையாது. இவங்க சொல்கிறாங்களே 200 ரூபா கொடுத்து நான் பார்த்துருக்கேன், எனக்கு கருத்துக்கள் சொல்கிற உரிமை இருக்குது. நானும் டேட்டா வேஸ்ட் பண்ணி இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதனால் எனக்கு கருத்து சொல்கிறது உரிமை இருக்குங்கிறதுக்காக தான் நான் கருத்து சொல்கிறேன். நீங்கள் இவ்வளோ தூரம் கேட்கலாம், இவ்வளோ தூரம் நீ பேசுகிற, நீ கங்குவா படம் பார்த்தியா இல்லையான்னு கேட்கலாம். நான் பார்த்தேன். எனக்கு ஃபஸ்ட் ஹாஃப் போர் தாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. செகண்ட் ஹாஃப் பார்த்திங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் 1 hour படம் நல்லா தான் இருக்குது. எல்லா படம் மாதிரி தான் நீங்கள் பார்க்கலாம். என்னோட கருத்து சொல்லிவிட்டேன். நீங்கள் போய் தேட்டரில் போய் படம் பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், இவங்க பேசுகிறதெல்லாம் கரெக்டாக இல்லையான்னு சொல்லுங்கள். இல்லை உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே. அடுத்த வீடியோவில்